அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குறி சொல்கிறவங்க, கோயில் வச்சிருக்கிறவங்க, சாமியை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி என்ன கேட்குறாங்க நம்மள, சாமி நான் வச்சுருக்கிற சாமி கட்டு கட்டிட்டாங்க சாமி. அது என்ன பண்ணாலும் அது கட்டு உடைய முடியல. நானும் எங்கெங்கேயோ போய் பார்க்குறேன், கட்டு கட்டி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க எங்கே போனாலுமே. அதுவும் இல்லாத எங்ககிட்ட இருக்கிற சாமி நிலையா எங்ககிட்ட இருக்குதா என்னென்ன அளவுக்கு கூட எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அப்படி ஒரு சங்கட்டமா இருக்குது. நமக்கு இருந்த மாரி இப்ப இருக்க மாட்டேங்குது. ஆளே வரமாட்டேங்கிறாங்க. நாங்களும் என்னென்னமோ பண்றோம். அப்படின்னெல்லாம் நெறையா பேரு இன்னைக்கு சாமியோட விஷயத்துல இந்த கட்டு உழுகப்பட்டத மட்டும் நெறையா பேர் கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் சொல்றத நல்லா கூர்ந்து நல்லா கேளுங்க. ஒரு விஷயம் நல்லா நான் சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. நீங்க குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில நீங்க குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஆட்கள் நெறைய வருவாங்க. அது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்கள் நெறையா வர வர என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு ஒரு 1 வருஷம் நல்லா ஆட்கள் வருவாங்க, போவாங்க, வருவாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்கள் கொஞ்சம் கம்மியா வருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா வருவாங்க. அப்புறம் ஆட்கள் வரவே மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுங்க, நீங்க சொல்ற வாக்கு பலிக்கிறதில்ல அப்படி இப்படின்னு உங்களுக்கே சொல்ற அளவுக்கு ஆயிருவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, கோயில் வச்சிருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறான். ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்க இடத்துக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிறதுனால, வேற யாரையோ ஒருத்தர் குறி கேட்குற மாரி சொல்லி, உங்க இடத்துல கொண்டாந்து ஒரு சில பொருட்கள் போட்டு போயிருவாங்க. அது ஒரு விஷயம். அதே மாரியே உங்க கையால நீங்க திண்ணீர் இப்போ வரவங்க போறவங்களுக்கு உங்க கையால நீங்க திண்ணீர் எடுத்து குடுப்பீங்க. அதே மாரி நீங்க திண்ணீரோ, எலுமிச்சம்பழமோ எடுத்து குடுக்கும்போது, அத வச்சு ஆப்போசிட் பார்ட்டிங்க ஒரு சில வேலைகள் செஞ்சுருவாங்க. அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு கட்டு விழுந்துரும். இது ஒரு விதமான கட்டு. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தரு ஏதோ ஒரு பெண் சாமி கேட்க வராங்க அப்படின்னா கூட, ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது ஒரு பெண்கள் அந்த மென்ஷன் ஆகுற டைம்ல கூட வேணுக்குன்னே கூட சொல்லிருவாங்க. அவங்க வந்துட்டு போனாலும் கட்டு விழுந்துரும். 2 இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு எங்க போனாலுமே ஒருத்தருக்கு ஏவல் பிரச்சனையால சரியாகவே மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட ஏவல், அது இதுன்னு பண்ணி வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஏவல் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க உங்க இடத்துல நின்னுட்டு போனாங்கனாலும், உங்களுக்கு கட்டு விழுக வாய்ப்பு இருக்கு. அதாவது கட்டுன்னா எதிரி பண்ணா தான் கட்டு விழுந்துருச்சு, கட்டு விழுந்துருச்சுன்னு நெனைக்கிறீங்க. அது கிடையாது. அதுவும் கட்டு தான். இருந்தாலுமே ஒரு 10 பேர், 20 பேர் ஒரு இடத்துல வாக்கு கேட்டுட்டு போறாங்கனாலுமே, அதுவும் அவங்களோட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நிக்கும். அதுவும் கட்டு தான். இப்படி இருக்க உங்களுக்கு என்ன ஆகும், வாழ்க்கையில சாமிய வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு படி கூட மேல போகவே மாட்டாங்க. ஏன்னா நெறைய பேர் பாருங்க, குறி சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருப்பாங்க. இன்னும் கஷ்டம் கஷ்டம்ன்னு தான் இருப்பாங்க. அவங்க 10 பேருக்கு நல்லது சொல்லுவாங்க. ஆனா அவிங்களுக்கு பார்த்தா அந்த கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்கும். அவிங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சந்தேகம் வந்துரும்னா, சாமி முன்ன நம்ம கும்பிடுறோமே, அந்த தெய்வம் நம்மகிட்ட இருக்குதா? அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வந்துரும். இது ஒரு விஷயம். இதெல்லாம் கரெக்ட்டா முறையா கரெக்டான விதத்தில இத கையாண்டா தான் இதில வெற்றி கிடைக்க முடியும். இல்லைன்னா, அப்படி இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஏன் இன்னொரு விஷயம் சொல்லப்போனா, சாமி சாமின்னு வச்சு வழிபாடு பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில இருந்தவங்களே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமைக்கு எல்லாம் கூட வந்துட்டாங்க. நெறையா பேர் கால் வருது இன்னைக்கு. இந்த மாரி தான் சாமி, அத்தன பேர் வருவாங்க, இத்தன பேர் வருவாங்க. இன்னைக்கு யாருமே வரல. சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குதும்பாங்க. இதெல்லாம் தப்பு யாருது? சாமி மேல குத்தம் சொல்லக்கூடாது. நம்பளுக்கு இந்த விஷயத்தெல்லாம் 10 பேத்துக்கு குறி சொல்ல போறோம்னாவே, நமக்கு அதுக்கு உண்டான பொருள்லாம் நம்ம வச்சிருக்கணும். அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வச்சிருக்கணும். இப்ப நீங்க ஒரு எந்த தெய்வத்த வச்சு குறி சொல்றீங்க? ஒரு காளிய வச்சு குறி சொல்றோம், ஒரு கருப்பன வச்சு குறி சொல்றோம், ஒரு முனியப்பன வச்சு குறி சொல்றோம். அப்படின்னு குறி சொல்றவங்களும் சரி, ஒரு திருநீர் குடுக்குறவங்களும் சரி, ஒரு பயந்த கோலாத்து குடுக்குறவங்களும் சரி, அப்படிங்கிறவங்கலாம் உங்களுக்கு முன்ன பாதுகாப்பா வச்சுக்கணும். அதே மாரி அந்த தெய்வத்துக்கு உண்டான பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒரு சில டைம்ல அந்த அமாவாசை, பௌர்ணமி பூஜையில நீங்க ஆட்கள் வர தான் பார்ப்பீங்க. அந்த டைம்ல நம்ம அன்னைக்கு நைட்ல என்ன நம்ம பூஜை பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாரி நீங்க பூஜையெல்லாம் பண்ணி, அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் ஜெபிச்சு, அதுக்கு உண்டான சக்கரங்கள், அதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடைய அந்த கட்டாகப்பட்டது அதே மாரி எதிரிங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க. எதிரிங்க உங்களுக்கு கண்டிப்பா பண்ணும்போது, அப்ப நீங்க அத தற்காத்துக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உங்க தெய்வமே உங்ககிட்ட இருக்காத போயிரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு கருப்பு சாமி வச்சு குறி சொல்றீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வத்த வச்சு குறி சொல்லிட்டு இருப்பாங்க.
அவன் நினைப்பான், "என்னடா என்ன பண்ணாலும் தெய்வத்த கட்டவே முடியலையே!" அப்படின்னு ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க. ஆனா அவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இன்னும் விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. நாங்க ஒரு சில பக்கம் குறி சொல்ற பக்கம்லாம் நாங்க போய் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அ பிரகாரத்தில பார்த்தா ஒரு தெய்வம் இருக்கும். ஆனா அவிங்க வேற ஒரு தெய்வத்த வச்சு குறி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் கேட்குறாங்க, "இந்த குட்டிய வச்சு குறி சொல்லலாமா? குட்டி ஏன் வந்து குறி சொல்ல மாட்டேங்குது?" இப்ப நம்மகிட்டயே கேட்பாங்க, "நீங்க என்ன சாமி குட்டி வந்து குறி சொல்ல மாட்டேங்குதா?" அப்படிலாம் கேட்பாங்க. குட்டி வந்து குறி சொல்லும். குட்டி வந்து குறி சொல்லும் அப்படிங்கும்போது, எந்த இடத்துலயும் குட்டி வந்து குறி சொல்றதில்ல. அது வந்து குறளி தான் சொல்லுது. குறளி இதுதான் ஒரு விஷயம். குறளி வந்து வாக்கு சொல்லுது அப்படின்னா, எல்லாமே சொல்லும். ஆனா போம்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் குடுத்துட்டு போயிரும். குறளி வந்து அப்படிதான். குறளிங்கிறது வந்து ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கருமுட்டி சாமி பிரயோகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது, அவைங்களுக்கு வந்து மனசுல நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படியே நடக்கும். ஆனா அது வந்து ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா கருமுட்டி சாமியோட சக்தி வேற, குறளியோட சக்தி வேற. குறளி வந்து என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாயாஜாலம், மோடி வித்தை காட்டுறவங்களுக்கு தான் அது ஆகும். அப்புறம் இன்னொரு கேள்வி நம்மள கேட்பாங்க. "இது எலுமிச்சை பழத்த தூக்க முடியுமா? மேல நிறுத்த முடியுமா?" இது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு இது மாந்திரீக சப்ஜெக்ட்னா. அதில போய் சர்க்கஸ் வித்த காட்டுறவங்ககிட்ட போய், அத வந்து முட்டைய வந்து புறாவா மாத்துவோம், புறாவ வந்து மயிலா மாத்துவோம். அந்த மாரி செய்றவங்ககிட்ட போய் கேட்டா தான் அது நடக்கும். எலுமிச்சை பழத்த மேல 3 அடி தூக்கி நின்னு உனக்கு என்ன பிரயோஜனம்? அது ஏதாவது நடக்க போகுதா? யாருக்காவது நல்லது நடக்க போகுது. நாம ஒரு விஷயம் செஞ்சோம்னா ஒரு 10 பேத்துக்காவது நல்லது நடக்கணும். அதனால வந்து அந்த மாரி சர்க்கஸ் விஷயம்லாம் அது இந்த மோடி வித்த காட்டுறவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அதாவது ஒரு தெய்வத்த வச்சு நாம வந்து முறையா குறி சொல்றோம்னா, அந்த தெய்வம் நம்மகிட்ட இருக்குதான்னு முன்ன நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம முன்ன பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் 10 பேத்துக்கு நம்ம குறி சொல்லணும். நம்பளுக்கே அது வந்து சரியில்லைன்னா, அடுத்தவங்களுக்கு அது சரி வராது. அதே மாரி இந்த தெய்வத்த வச்சு குறி சொல்லும்போது, ஒரு தெய்வத்த வச்சுட்டு இன்னொரு தெய்வத்த வச்சு குறி சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். இப்போ வந்து கருப்புசாமி வச்சுட்டு சொல்றியா? கருப்புசாமியே சொன்னா கண்டிப்பா கருப்புசாமி கட்டிருவாங்க. அதே மாரி இப்போ ஒரு குறி சொல்றவங்க எல்லாமே பார்க்குறேன். குறி மேடையில வந்து குறி சொல்ற இடத்துல வந்து அதுக்கு உண்டான பொருள் வச்சு தான் நீங்க குறி சொல்லணும். இப்போ கருப்புசாமி இருக்குதா, அப்ப எந்த தெய்வத்துமா இருந்தா அதுக்கு அடியில உண்டான சக்கரங்கள் வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு உண்டான பலிகள்லாம் குடுத்து தான் நீங்க பூஜை பண்ணணும். அதுக்கு வந்து கெடாயா, கோழியா இந்த மாரி வந்து பலி குடுத்து தான் நீங்க பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி சக்கரம் வச்சீங்கன்னா தான் அது பேசும். நீங்க வந்து என்ன பண்றீங்க, நெறைய பக்கம் குறி சொல்ற பக்கம் போறோம். குறி மேடையில வந்து ஒரு சில பொருளே கிடையாது. நீங்க பாட்டுல சொல்றீங்க. அது உங்களுக்கு டக்குன்னு கட்டு விழுந்து சீக்கிரம் உங்களுக்கு பாதிக்க ஆரம்பிச்சுருது. அதாவது வந்து ஒரு சில பொருள்லாம் நீங்களும் உங்க பாதுகாப்புக்கு வச்சு பண்ணுனீங்கன்னா மட்டும் தான் குறி பலிக்கும். உங்களுக்கு வந்து நீங்க மேல் நிலைமைக்கு போ முடியும். இல்லைன்னா இன்னும் கீழ் நிலைமைக்கே வந்துருவீங்க. இதுக்கு உண்டான பொருள், இதுக்கு உண்டான பூஜையெல்லாம் வச்சு பண்ணணும் நீங்க. சரிங்களா? இது வந்து ஏன்னா, இது எல்லாமே ஓப்பனா நான் வீடியோல சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப இது ஏன் நான் இந்த விஷயத்தையும் நான் சொல்றேன்னா, நமக்கு இருக்கிற வேலைக்கு நம்ம வீடியோ எடுத்து எடுத்து போட முடியல. ஆனா சில பேர் இருந்தாலும் கேட்குறாங்க. அவைங்களுக்கோசரம் தான் நம்ம வீடியோவே போடுறது. ஏன் நான் சொல்றேன்னா, இது எல்லாமே நம்ம ஓப்பனா சொன்னோம்னா, இது எல்லாமே இன்னைக்கு சேல்ஸ் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாரி முறையா குறி சொல்லி, பூஜை பண்ணி, சாமிய வந்து கரெக்ட்டா இருக்குது ஆவாகனம் பண்ணி, எல்லாம் பண்ணி, இதுக்கு உண்டான சக்கரங்கள், இதுக்கு உண்டான வழியெல்லாம் வேணும்னு உங்களுக்கு யாருக்கு தோணுதோ, கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பண்ணி தரேன். ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரேன். முறையா வந்து எதையுமே செய்யுங்க. முறையா செஞ்சீங்கன்னா தான், நீங்க வந்து ஒரு ரூ. 10 ஒரு அமௌண்ட்டா இருந்தாலும் ஒருத்தர்ட்ட குடுத்தீங்கனாலும், ஒருத்தர் வாங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு பலிக்கும். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில, மாந்திரீகத்தில வந்து ஏகப்பட்ட பேர் ஒருத்தர் அழிக்கணும்னு தான் நெனைக்கிறாங்களே ஒழிஞ்சு, ஒருத்தர் வந்து ஒருத்தர வாழ வைக்கணும்னு யாரும் நெனைக்கிறதில்ல. அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத பூர்த்தி பண்ணிக்கங்க. உங்க தெய்வத்துக்கு என்ன தேவையோ அத பூர்த்தி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் நல்லது, உங்க தெய்வத்துக்கும் நல்லது. நீங்களும் நல்லா இருக்க முடியும். சரிங்களா? இத முன்ன நல்லா முறையா வேணும்னு நெனைக்கிறவங்க கால் பண்ணுங்க பண்ணிக்கலாம். சிவாய நம!